அதிமுக என்ற பெயரில் இருக்கிற ஜெயலலிதா கட்சியும், திமுக என்ற பெயரில் இருக்கிற திருவாளூர் மு கருணாநிதியுடைய கட்சியும் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறது என்று மக்கள் மனதில் பட்டுடுச்சு. அண்ணா செத்த அன்னைக்கே அண்ணாவினுடைய கொள்கையை பதிச்சாச்சு. எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கே அந்த விவகாரம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் தகுதியான தலைவர் எந்த கட்சியிலுமே இல்லை. ஆனால் இதை மாதிரி ஒரு அசிங்கத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த அரசியலை. அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்க மக்களும் கொஞ்சம் தெளிவுபட்டதுனால தான் தெளிவாக இந்த மாதிரி ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. டாஸ்மாக் கடைகளை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு, டாஸ்மாக் எதுக்காக? உனக்கு பணத்துக்காக. ஆனால் டாஸ்மாக் குடிக்கிறது மக்களுக்கு, உடலுக்கு, உள்ளத்துக்கு, நாட்டுக்கு கேடுன்னு நீயே எழுதி வச்சுக்கிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொடுக்குற. புத்தர் பிறந்த நாளைக்கு மூடுறீங்க, அப்புறம் யாரார் தலைவர்கள் பிறந்த நாளைக்கு மூடுறீங்க. அப்போ அண்ணாவை இப்போ இறந்த அன்னைக்கே புதைச்ச அன்னைக்கே அண்ணாவினுடைய கொள்கைகளை சேர்த்து புதைச்சிட்டாங்க. நான் 2-3 பேட்டியில் அதை சொல்லியிருக்கேன். அண்ணா பெயரை தயவு பண்ணி விட்டுருங்க. அந்த கட்சிகளுடைய பெயரை வைத்துக்கொண்டு இவ்வளோ காலம் இவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க. அது போயிடுச்சு. ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். 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 பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பார்வையில் அவங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் இந்த கட்டமைப்புகள்லாம் ஒழுங்கு பண்ணி கட்சிக்கு வர்றவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து பிரச்சாரங்களையும் நடத்தியிருந்தால் 180 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக வரும். இதை யார் தடுத்தாங்க, யார் இது யோசனை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் அதிமுக உருவான போது நான்லாம் எம்ஜிஆர் கூடயே முதல் நாள்லேருந்து கூடயே இருந்தோம். வரவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவன் தவறான ஆள் இருந்தால் தானாக வெளியில் போவோம், தானாக இதாகிடுவான். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு தியரி உண்டு, டார்வின். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் போக பாக்கியெல்லாம் வெளியில் போயிடுவான். இங்கே என்னமோ ஒரு எப்படி தான் விஜய்க்கு யார் யோசனை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் வரட்டும், வந்த பிற்பாடு கூட்டங்களும் நடத்தி கட்டமைப்பும் ஒழுங்காக பண்ணியிருந்தால் நிச்சயமாக 180. காரணம், இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படி தான். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ரெண்டுமே கவர்மெண்ட் இல்லைன்றது அதிமுகன்ற பெயரில் இருக்கிற ஜெயலலிதா கட்சியும், திமுக என்ற பெயரில் இருக்கிற திருவாளூர் மு கருணாநிதியுடைய கட்சியும் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறது என்று மக்கள் மனதில் பட்டுடுச்சு. அதோடு அதனுடைய தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. காரணம், தொண்டர்களை இவங்க யாரும் மதிக்கிறதில்லை, அவர்களை கூலிக்காரர்களாக வைத்திருந்தார்கள். அதனால் இந்த 2 இயக்கமும் தகுதியற்ற இயக்கங்களாக தாங்களே மாற்றி கொண்டு விட்டன. இது திமுக இல்லை, அது அதிமுக இல்லை. அண்ணா செத்த அன்னைக்கே அண்ணாவினுடைய கொள்கையை பதிச்சாச்சு. எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கே அந்த விவகாரம் முடிஞ்சு போச்சு. இது ஒரு நல்ல காலகட்டம். இதில் யார் வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் அதில் விஜய் வந்ததுனால மிகச்சிறப்பாக போச்சு. விஜய் வந்தது நேரத்தில் அதை யாரும் சரியான ஆட்களை வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணி வர்றவங்களெல்லாம் அவங்கள சந்திச்சு பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக 180 சீட்டுக்கு மேலே 1971 எப்படி திமுக வெற்றி பெற்றதோ அப்படி பெற்ற முடியும். அதுதான் காரணம். தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் தகுதியான தலைவர் எந்த கட்சியிலுமே இல்லை. அவங்கவுங்க சுயநலம் பெட்டி வாங்கிறதுக்கும் லஞ்சம் வாங்கிறதுக்கும் சிபாரிசுகளை வச்சு நடத்துறதுக்கும் தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதற்கும் இதுக்கு தான் அவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்களே தவிர வேறு இல்லை. அதனால் சூழ்நிலை 180 வர வேண்டியது நமக்கு 106 வந்திருக்குன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே வருத்தம் தான். காரணம், விஜய் நல்ல ட்ரம்பிங் மெஜாரிட்டியில் மேலே உட்கார வேண்டிய சூழ்நிலையில் இது மாதிரி ஆயிடுச்சேன்னு சொன்னேன். இவங்களுக்கு ஏற்பட்டது தொடர்ச்சியாக அப்புறம் 3 மாதமாக முதல்ல பாத்திரங்கள் கொண்டே கொடுத்தாங்க. அப்புறமா இந்த ப்ரெஷர் குக்கர் கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு 3 தடவை 4 தடவை அவங்க பணம் கொடுத்தாங்க. அது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் மக்கள் அவங்க பேரில் இருந்த அருவருப்பில் அதெல்லாம் வாங்கிட்டாங்களே தவிர வாங்கிட்டு பல பேர் அதுக்கு அடிமையாகலை. அந்த அடிமையானவங்க மாத்திரம்தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. இதுதான் உண்மை. நல்ல அதிமுகவில் நல்ல கேண்டிடேட் கூட இருக்காங்க.
ஆனால் அவங்கெல்லாம் கூட பார்க்குறேன் தோற்று போயிருக்கிறாங்க. காரணம் வந்து தலைமை வந்து ஏதோ இதெல்லாம் நமக்கு நம்ம வரப்பிரசாதம், நம்ம பூர்வீக சொத்து, நாம் தான் எல்லாம் நினச்சதனுடைய விளைவு தானே தவிர, இல்லைன்னா இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது 60-70 ஆண்டு காலம் வந்து ஏறக்குறைய 100 ஆண்டு 120 ஆண்டு கால வளர்ச்சி இதுக்கு உண்டு. 120 ஆண்டு காலமாக எவ்வளோ பேர் பாடுபட்டு வளர்த்த இயக்கம். அதை அப்படியே நம்ம வந்து தூய்மையாக நேர்மையாக கொண்டு போகணுன்ற அறிவு இல்லாமல் போயிடுச்சு. அது அண்ணா 1966 மாநாட்டில் சொன்னார். திமுக இந்த தேர்தல் மாநாட்டில் 66, இந்த 67க்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தல் மாநாட்டில் சொன்னார், நாம் வந்து நம்முடைய தேவை ஒரு 50 ஆண்டு காலம் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே நம்ம வந்து நேர்மையாக ஒழுங்காக நாணயமாக நடந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கெட்டு போயிடுவோன்றதை இதுவும் நன்றும் பிறதர வாரா, தீமை வரணுன்னாலும் நம்ம தான் தேடிக்கணும், நன்மை அது மாதிரி தேடிக்கிட்டு. அதாவது நான் வந்து எனக்கு இப்போ 88 வயது ஆகுது. நான் வந்து 13 வயதுலேருந்து திராவிட இயக்கத்தோடையே வர்றேன். ஆனால் இதை மாதிரி ஒரு அசிங்கத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த அரசியலை. அதுலேருந்து விமோசனம் கிடைக்க மக்களும் கொஞ்சம் தெளிவுபற்றதுனால தான் தெளிவாக இந்த மாதிரி ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. இந்த முடிவு இன்னும் நல்ல முடிவாக வந்திருக்கணும். வராதுக்கு காரணம் இந்த தாவேக்காவில் முதல்லேருந்து வந்து சில பேர் வந்து அதில் எல்லாரையும் விட்டு சேர்த்து இப்போ அதிமுக உருவான அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 கூட்டம் நடக்கும். எம்ஜிஆரே அதை அப்ரிஷியேட் பண்ணுவார். கூட்டம் யார் மாவட்ட செயலாளர் அவங்கள கேட்டு அங்கெங்கே இருக்க கட்சிக்காரி அவனா அப்படியே நடத்துவாங்க. அது ஒரு அமைப்பு நல்லா வந்தது. அதனுடைய விளைவு தான் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்த காலத்தில் எம்ஜிஆரால் ஜெயிக்க முடிஞ்சது. இன்றைக்கி அந்த மாதிரி தலைவர்கள் கிடையாது. காமராஜர் இருந்தார், கம்யூனிஸ்டில் பெரிய பெரிய லீடர்ஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட கூட்டணி கணக்குகள்லாம் வந்து இவங்க சொன்னாங்க இத்தனை சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும் அப்படின்னு. தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகள் பிந்தைய கணிப்புகள்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தது. ஆனால் அதுக்கு முரண்பாடான ஒரு தீர்வாக இருக்குது. கூவத்தில் கொண்டு போய் எத்தனை பாட்டில் சென்ட்டை கொட்டினாலும் கூவமாக தான் இருக்கும். இவங்க 22 கட்சிகளை அதில் கொண்டு போய் சேர்த்தாலும் அது கூவமாக தான் இருக்கும். காரணம் வந்து நீ அவ்வளவு தவறுகளையும் பண்ணி மக்களுக்கு முன்னால் 22 கட்சி சேர்த்தோம் உன்னால் முடியல அப்படின்னு சொன்னால் அர்த்த மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்க? யாராச்சும் ஒருத்தர் வரணும். உங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? மறுக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பண்ணுற தவறுகள், நீங்கள் பண்ணியிருக்கிற தவறுகள், இந்த நாட்டில் பண்ணியிருக்கிற கொள்ளை எல்லாமே சேர்ந்துக்கிட்டு தான் அவங்கள இது பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த 2 கட்சிகளுமே சொல்கிறேன், நான் 2 கட்சிகளுமே இது திமுக என்று சொல்வதற்கோ அது அதிமுக என்று சொல்வதற்கோ 2 கட்சிகளுக்கும் எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. காரணம், ஒரு கட்சின்றது கொள்கைக்காக தான் வகுக்கப்படுது. அண்ணா என்ன சொல்கிறான்னா, தலைவனை விட கட்சி பெறுது, கட்சியை விட கொள்கை பெறுது, கொள்கைக்காக தான் கட்சி, கட்சிக்காக தான் தலைவன்னார். கொள்கையே இல்லாமல் போயிட்டால் அதுக்கு பிறகு உங்களுக்கு எதுக்கு கட்சி? அந்த கட்சியை வந்து அந்த பெயர் பலகை பண்ணி வச்சுக்கிட்டு மக்களை மோசடியாக நம்ப வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான நிர்வாகம் நடத்தியிருக்கீங்க. அதுக்குரிய தண்டனை, சரியான தண்டனை கிடைக்கவில்லைன்னு தான் என்னுடைய கருத்து. இன்னும் சொல்லப்போனால் இந்த 22 கட்சிகளை வச்ச பிற்பாடும் நீங்கள் உங்களுடைய அளவில் 43 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க. பாக்கி கூட்டணி கட்சிகள் ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சிருக்கே தவிர 43 சீட்டு ஜெயிச்சிருக்குதா இது வரைக்கும். இப்போ நான் பேட்டி கொடுக்குற போது 43 தான் வருது. இதெல்லாம் பார்க்குற போது மக்கள் தெளிவாகிட்டு வர்றாங்க. ஆனால் சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்ற முடியாததான் தத்துவம். அதனால் ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு விட்டுட்டு இனிமேல் யாராக இருந்தாலும் வர்றவங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இருக்கிறவங்களும் சரி, மக்களை ஜனநாயக ரீதியில் தூய்மையாக நேர்மையாக மக்களுக்காக தொண்டாற்ற வந்தோன்னு சொல்லிட்டு பண்ணி கட்டமைப்புகளை உருவாக்கி அவங்களுக்குள்ள மரியாதையோடு அதை வளர்த்தாங்கன்னா அந்த எதிர்காலம் நல்ல பொற்காலமாக இருக்கும். இல்லைன்னா இப்போ வந்த விளைவில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இன்னும் இவ்வளோ வந்திருக்கேன்னு கூட நான் வருத்தப்படுறேன். இவ்வளோ 60 சீட்டு 64 சீட்டுன்னு வந்துக்கிட்டு இருக்கிறது கூட தப்பு தான். ஏன்டா இவங்க பண்ணியிருக்க இதுக்கு எல்லாம் காரணம் அந்த 60-64க்கே இப்போ 2 மாதமாக இவங்க அளவுக்கு அதிகமாக பணத்தை கொட்டியிருக்கிறாங்க. இன்னும் சில தொகுதிகளை தங்கம் கொடுத்ததா சொல்கிறான், வெள்ளி கொடுத்ததா சொல்கிறான், பாத்திரம் கொடுத்தா இதெல்லாம் கொடுத்தும் மக்களை ஏமாற்றி வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் உண்மை. இல்லை, இப்போ கிட்டத்தட்ட இதில் இன்னொரு பெரிய முக்கியமான செய்தியாக எதை பார்க்குறோம் அப்படின்னா வந்து தமிழகத்தினுடைய திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியில் கூட அவர் பின்தங்குறாரு அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியும். ஒரு ஸ்டார் கேண்டிடேட், அதுவும் அந்த தொகுதியில் எவ்வளவோ வளர்ச்சி பணிகள்லாம் பண்ணாலும் கூட மக்களுக்கு நீ வளர்ச்சி பணிகளை பண்ணி எங்களை ஏமாத்திரியே தவிர நாட்டையே ஏமாற்றிட்டு இருக்கிறிய அந்த அந்த மனோபாவம் மக்களுடைய உள்ளத்தில் இருக்குது. நீ வந்து அந்த
டாஸ்மாக் கடைகளை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு, டாஸ்மாக் எதுக்காக? உனக்கு பணத்துக்காக. ஆனால் டாஸ்மாக் குடிக்கிறது மக்களுக்கு உடலுக்கு உள்ளத்துக்கு நாட்டுக்கு கேடுன்னு நீயே எழுதி வச்சுக்கிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொடுக்குற. புத்தர் பிறந்த நாளைக்கு மூடுறீங்க, அப்புறம் யார் யார் தலைவர்கள் பிறந்த நாளைக்கு மூடுறீங்க. அப்போ அந்த நாள்லலாம் அந்த தொழில் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்ச பிற்பாடும் அந்த தப்பை தொடர்ந்து நீங்கள் பண்ணால் உங்களை மக்கள் புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு இளைய சமுதாயம் புரிஞ்சுக்குவது நீங்கள் வேணும்னு இது மாதிரி ஏமாத்துறீங்கன்றதை இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கிற போது அந்த சமுதாயம் அப்படி தான் முடிவெடுக்குது. இனிமேல் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இனிமேல் நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. யாராக இருந்தாலும் ஏமாற்றாமல் ஒரு தூய்மையாக நேர்மையாக காமராஜர் போல அறிஞர் அண்ணா மாதிரி அது மாதிரியெல்லாம் ஆட்சி நடத்தினா ஒழுங்காக எதிர்காலம் நல்ல காலம் அமையும். இது வரைக்கும் எங்கெங்கே ஊழல் பண்ணானோ அவனெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது, யார் வந்தாலும் சேர்த்துக்க வேண்டியது, அவங்கள வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த வேண்டியது, அதில் அவங்களுக்கு சில டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து கொள்ளையடிக்க சொல்ல வேண்டியது, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் போகாது. ரொம்ப நாளைக்கு பொய்ய மறைக்க முடியாது. என்றைக்கு இருந்தாலும் பொய் வெளியில் வந்து தான் ஆகும். பொய் ரொம்ப நாள் கை கொடுக்கும் என்று நம்பி விடாதேன்னு ஒரு பாட்டு கூட உண்டு. அதனால் இதெல்லாம் முடியாததுனால இந்த விளைவு அறிவுபூர்வமானவர்கள் சிந்தித்தால் இந்த முடிவு இன்னும் சிறந்த முடிவாக வராமல் போகுதுன்றதை கவலைப்படுறோம். அவ்வளோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்க்குற வரைக்குமே பதில்கள் எல்லாமே வர்றது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தான் இது கிட்டத்தட்ட நகர்ந்துட்டு இருக்கு. யார் ஒருத்தருக்குமே தனிப்பெரும்பான்மைங்கிறது இல்லை அப்படிங்கிறத நோக்கி நகருது. இல்லை எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? எப்படி மாதிரி அது அரசியல், அது அன்னைக்கு சூழ்நிலைக்கேற்ப யார் யார் எங்கேருந்து எப்படி வர்றாங்க எப்படி அமைக்கிறாங்க அப்படின்ற இதை அப்பயே விஜய் மற்ற கட்சிகளை கூப்பிட்டாரு. வந்தாங்கன்னா நான் அமைச்சரவையில் பங்கு தர்றேன் அப்படின்னா கூப்பிட்டாரு. நல்ல வேளை அவருடைய நல்ல காலம் அவங்கெல்லாம் வரல. வந்திருந்தால் கரப்ட் மேன் தான் வந்திருப்பாங்க. இப்போ வர்றதில் யாராச்சும் நல்லவர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இவ்வளோ பேரில் எல்லாரும் அயோக்கியம் நான் சொல்லலை. நல்லவர்கள் யாராச்சும் இனிமையாச்சும் நல்ல ஆட்சி அமைப்போன்னு சொல்லிட்டு விஜய் கூட சேர்ந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாங்கன்னா அது தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டுடைய கலந்த கால தொண்டர்கள் மக்கள் செய்த தியாகத்திற்கு, அந்த தலைவர்களுடைய எண்ணத்திற்கு தருகின்ற ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். அந்த வேலையை விஜய் செய்வார் என்று நம்புகிறேன். விஜய் கூட இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு கட்சியை கட்டமைப்பு போக்குவரத்தை ஒழுங்காக கவனித்து பண்ணணும். அதுக்கு வேண்டிய அமைப்பை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததும் ஒரு 20 பேரை செயலாளர்களாக வச்சுக்கிட்டார். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு செயலாளர் வச்சு இதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்ப காலத்தில் பண்ணது. அது மாதிரி எதாவது பண்ணி உருப்படியாக பண்ணால், ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணால் நிச்சயமாக எதிர்காலம் தொடர்ந்து யார் யோகியர்களாக இருக்கோ அவர்களுக்கு பின்னால் நாடு நடைபோடும். ஒரு பக்கம் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி, இன்னொரு பக்கம் அண்ணாவினுடைய பெயர் தாங்கின கட்சி. இது இரண்டுத்திற்கும் நடுவில் இப்போதான் முதல் முறையாக கன்னி தேர்தலாக களம் காண்கிற ஒரு இயக்கம் ஜெயிக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஐயா, அண்ணாவை இறந்த அன்னைக்கே புதைச்ச அன்னைக்கே அண்ணாவினுடைய கொள்கைகளை சேர்த்து புதைச்சிட்டாங்க. நான் 2-3 பேட்டியில் அதை சொல்லியிருக்கேன். அண்ணா பெயரை தயவு பண்ணி விட்டுருங்க. அண்ணா எந்த தவறும் பண்ணலை. அவர் பேரை நீங்கள் பயன்படுத்துறதுனால இளைய தலைமுறை என்ன நினைப்பான், உங்களை மாதிரி தான் அண்ணா இருந்தாரோன்னு நினச்சிட்டா அண்ணாவுக்கு செய்யாத தப்புக்கு அண்ணாவுக்கு தண்டனை ஆகிடும். அதனால் அவரை விட்டுருங்க. அண்ணாவினுடைய இப்போ இருக்கிற திமுகவினுடைய கொள்கைகள் அண்ணாவினுடைய கொள்கைகளே கிடையாது. அதனால் நீங்கள் அண்ணா பெயரை விட்டுடுங்க. நீங்கள் திருவாளூர் கருணாநிதி கட்சின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜெயலலிதா கட்சின்னு நடத்திக்கோங்க. 2 பேரும் அவங்களாம் தப்பு பண்ணாதவங்க பெயரை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய தப்பே பண்ணாதவங்களுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தி அவங்க பெயரை கெடுக்காதீங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டு ஒரு ரிக்வெஸ்ட். இப்போது விஜய்க்கு முன்னால் இப்போ ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்னும் போது விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்களை எதை நீங்கள் பார்க்குறீங்க? எந்த மனிதன் பறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுட்டு அவனும் பிறக்கலை. பிறந்துட்டு ஒருபாடு படிப்படியாக அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அது தானாக அவங்க கற்றுக்கிடுவாங்க. முன்னால் இருந்தவர்களோட பிற்காலத்தில் இருக்கிறவங்க அதை விட அறிஞராக கூட வரலாம். அதனால் அது விஜய் எப்படி பண்ணுவார்ன்றதை விட வந்துட்டால் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அது யாரும் பண்ணுவாங்க. யாரும் நிலையாக ஒருத்தன் 1000 வருஷம் வாழலை, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்கிறாங்க. அதுக்கு பிறகு வர்ற தலைமுறை மேலே தான் வர்றாங்களே தவிர யாரும் கீழே போயிடல. அதனால் அது ஒரு பரிணாம வளர்ச்சி. அதில் அவங்க கற்றுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருவாங்க. அதுக்கு அந்த சந்தேகத்தை கிளப்புற 2 தினசான ஆள். ஒன்று அவங்க வந்துட்டானேன்னு பொறாமப்படுற ஆள், இன்னொன்று விவரம் தெரியாத ஆள். விவரம் தெரியாத ஆளுக்கு சொல்லலாம், பொறாமப்படுற ஆளுக்கு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட சென்னையில் 16 தொகுதிகள்லையுமே ஒரு இழுபறி நீடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்பொழுதுமே சென்னை
டெல்டா பகுதிகள்லாம் வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் போய் கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் வந்து அரசியல் நடத்தின ஒரு கட்சி இப்போ அதனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அடி வாங்குறது. சார் கோட்டையில் அன்னைக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லை, அவன்லாம் அடுத்தது அவன்லாம் தாத்தா ஆகிட்டான், அவனுடைய பேரெல்லாம் வந்துட்டான், புரிஞ்சுக்கிட்டான், இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை புரிஞ்சுக்கிட்டான். அதனால் அந்த கோட்டையை அவனே தகர்த்து எறிகிறான். அதுதான் உண்மை. திமுக குடும்பங்கள்லேயே இவங்க குடும்ப ஓட்டுன்னு சொல்கிறான். அந்த குடும்பங்களே நான் பல குடும்பங்களை நான் விசாரிச்சுட்டேன், கேட்டேன். அந்த குடும்பங்களே ஐயா நாங்கள் வந்து அவங்களாக கூட சொல்கிறாங்க, ஐயா நான் என் ஓட்டு வரைக்கும் திமுக போட்டால் நான் பிள்ளைங்க பேரன் பொண்டாட்டியெல்லாம் ஒத்துக்கோல அவங்க வந்து விஜய்க்கு தான் போடுறாங்க அப்படின்றத அவங்களே மாறிட்டாங்க. ஒரே திமுக குடும்பத்திலேயே இப்போ மிஞ்சி போனால் ஒரு ஓட்டு திமுகவுக்கு வருது, பாக்கி ஓட்டெல்லாம் யார் நியாயமாக இருக்காரோ அந்த மக்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. பழைய மாதிரி நீங்கள் சொன்னதும் கண்ணை மூடிட்டு போடுற காலம் கிடையாது இப்போ. அதனால் அவன் சிந்திச்சு எது பெட்டர்னு போட்டுடுறான், அவ்வளோதான். இதுலேயும் மீறி நீங்கள் கொடுத்த பணத்தினால போனதுனால வந்ததுனால அதில் இன்னும் கொஞ்சம் பாமர மக்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஓட்டம், இல்லைன்னா அது கூட கிடைச்சிருக்காது. இப்போ இந்த கட்சிகள் இருவரும் திராவிட கட்சிகள் வந்து இவ்வளவு பெரிய சரிவை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து இவங்களோட அரசியல் பாதை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இது ரெண்டு திராவிட கட்சிகளே இல்லைன்ற முதல்ல ரெண்டும் போயிடுச்சு. அடிப்படையே இல்லைன்ற போது திராவிட கட்சிகளுக்கு கொள்கையே இல்லை, அதனுடைய ஒன்றுமே இல்லைன்ற போது அந்த கட்சிகளுடைய பெயரை வைத்துக்கொண்டு இவ்வளோ காலம் இவங்க கொள்ளையடிச்சிட்டாங்க, அது போயிடுச்சு. இது ரெண்டும் இல்லை. இனிமேல் இளைஞர்கள் பழசெல்லாம் எடுத்து படித்து அல்லது கேட்டு அந்த இளைய தலைமுறை உருவாகிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில். அதுவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இளைய தலைமுறை அண்ணாவை பெரியாரை ஏற்றுக்கொள்கிற தலைமுறை வருது. அவங்க வரட்டும், அவங்க வந்து தானாக அதை முன்னெடுப்பாங்க. இவங்க ஏமாத்துறவங்க வெளியில் போகணும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் திமுக வந்து முன் வச்ச ஒரே ஒரு முழக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரியான ஒரு பதிலை அவங்களுக்கு சொல்லுது. இது எதை அறிவுறுத்துதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதை சொல்கிறது யோகிதை உங்களுக்கு இல்லைன்னு அறிவுறுத்துது. அதுதான், அதை சொல்லலாம், அது நியாயம்தான். ஆனால் சொல்கிறதுக்கும் யோகிதை வேணும்ல. நாம் தப்பு பண்ணாமல் மக்களை ஏமாற்றாமல் இந்த மக்களை இது வரைக்கும் ஏமாற்றணும், இப்போ வந்து டெல்லியை சொல்லி ஏமாற்றணுன்றது அவனுக்கு புரியுது. டெல்லி ஒரு ஆபத்து தான், அது இளைஞர்களுக்கு புரியுது. ஆனால் அதை செய்கிற யோகிதை உனக்கு கிடையாது. அவனை சொல்லி நீ ஏமாத்துற அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. அதனால் அவன் வந்து உன்னை நம்பி டெல்லி எதுக்கு அவன் தயாராக இல்லை. நீ எந்த காலத்துலையும் டெல்லிக்கு அடிமையாகிடுவான்றது அவனுக்கு தெரியும். அதனால் பண்ணல, நீங்கள் வெளியில் போ, நான் பார்த்து டெல்லியை சமாளிக்கிறேன்ற காலம் இளைஞர்களுக்கு வந்துச்சு. அதை விஜயும் அதை ஒழுங்காக செய்வார். கிட்டத்தட்ட 5 மாநில தேர்தல்களில் வந்து இடதுசாரி அமைப்புகள் எல்லா இடத்துலையுமே பின்தங்கி இருக்கிறத தொடர்ச்சியாக இன்னைக்கு ரிசல்ட். இடதுசாரிகள் தங்களுடைய நிறத்தை குணத்தை எல்லாத்தையும் விட்டுடுச்சு. இடதுசாரிகள் இப்போ ஊழல் செய்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறாங்க, மக்களை மோசடி பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச விற்பாடும் இடதுசாரிகள் எப்படி இவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறது? நீ பண்ணலைன்னாலும் பண்ணுறவனோட கூட்டணி வச்சா என்ன அர்த்தம்? அவங்ககிட்டயே பணம் வாங்கியிருக்கீங்க, அவங்ககிட்ட தொகுதி வாங்குறீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது இடதுசாரின்னு சொல்கிறது? யோகிதை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீ பர்ஃபெக்டாக இருந்தால் தான், உத்தமனாக இருந்தால் தான் நீ தவிர நீ போய் அவனோட சேர்ந்த விற்பாடு உனக்கு அந்த யோகிதை இருக்கிறதா? மக்கள் பேர் மாத்திரம் பெத்த பேராக வச்சுக்கிட்டா அதனால் ஒன்றும் எவனும் ஏமாந்துட மாட்டான். அதுதான் உண்மை. முதலமைச்சராக இப்போ யார் பதவி ஏற்பா, இந்த தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சா என்ன நெகோசியேஷன்ஸ் இருக்கும், யார் யார் வரப்போகிறாங்க? எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்த விற்பாடு, இன்னும் பாதி ஓட்டு என்ன வேண்டியிருக்கு, வரட்டும். வந்த விற்பாடு அதுக்கு பிறகு அந்த இயக்கத்தை யார் அதிக உறுப்பினர்களை வச்சுருக்காங்களோ அவங்க ஒரு யோசனை பண்ணி என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். அதுக்கு வந்து எல்லா கட்சியிலும் எல்லாரும் அயோக்கியம் நான் சொல்ல. நான் எல்லா கட்சியிலும் 2 நல்லவர்கள் இருப்பாங்க. அந்த நல்லவர்கள் நம்ம இதோடு இருந்தது வரைக்கும் போதும், நம்ம போய் நல்லவர்களோடு சேர்ந்துடலான்னு சேர்ந்து கூட அமைக்கலாம். அது காலம்தான் பதில் சொல்லணும், நாம் சொல்ல முடியாது. இதில் வந்து கூவத்தூரில் நடந்த மாதிரியான ஒரு குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? குதிரை பேரம் பண்ணால் இப்போ யார் நடத்துவா? குதிரை பேரம் நடத்துறதுக்கு கார்த்திகா விஜய் இல்லை. ஏன்னா அவருடைய கேண்டிடேட்டுக்கு அவர் பணம் கொடுக்கல. அதனால் குதிரை பேரம் நடத்துகிறா அது மொத்தமும் திமுக இன்றைக்கி இருக்கிற திமுக அதிமுகவோட மோசமானதாகிடும். அதுக்கு அவங்க லாய்க்கில்லை. வேணும்னா கடைசியில் முடியவில்லைன்னா ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு தேர்தலை சந்திக்கலாம், அவ்வளோதான். ஆட்சி அமைப்போம், வந்தால் வரட்டோன்னா போகட்டும். இப்போ நல்லவர்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க, அமைக்கிறாங்க. சரியா இல்லைன்னா கவுத்துட்டா போயிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. வாஜ்பாய் ஒரு தடவை சந்திக்கலையா, அப்படி சந்திக்கிறாங்க. 90களில் சந்தித்த மாதிரி. அதான்
அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் ரொம்ப நல்லது, வணக்கம்.